ஐயா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மெத்த படித்தவனும் அல்ல, அனைத்தும் அறிந்தவனும் அல்ல. இதை முதலே சொல்லிடுறேன் கருத்தாளர்களுக்கு. நான் எதை சொன்னாலும் பொய் சொன்னதாக இருந்தாலும் கூட அடங்கி அதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். இது என்னுடைய முறை. ஏனென்றால் பல கசப்பான உணர்வுகளை கடந்த அமர்வுகளில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அமர்வுகளே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு சந்தை மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு விவாத அரங்கத்துக்கு அழகில்லை. நன்றி ஐயா. அதனால நான் பேசுகின்ற பொழுது தவறாக இருந்தாலும் கூட உங்கள் முறை வருகின்ற பொழுது நீங்கள் பேசி சுட்டி காட்டலாம். அதற்காகத்தான் நான் ஒன்றும் தெரியாதவன் என்பதை முதலிலேயே சொல்லிவிட்டேன். இப்போ அமெரிக்கா அதிபர் வந்து சாதாரண ஆள் இல்லை. அமெரிக்காவும் சாதாரண நாடு இல்லை, பெரியார். இது வந்து பழைய காலத்து மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கின்ற வரை உள்ள மைண்ட் செட். ஆனால் இப்பொழுது வேறு காலம் மாறி இருக்கிறது. அவரே சொல்றார் 52 இன்ஜின். காலம் மாறி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்வதை காட்டிலும், டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை காட்டிலும், இங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரும் இங்கே இருக்கக்கூடிய அயல்துறை அமைச்சரும் எனக்கு பெரியவர்கள். என்னுடைய நாடு எனக்கு பெரிது. டொனால்ட் ட்ரம்ப் பொய்யைத்தான் சொல்லுகிறார். அப்படிங்கிறத சொல்லுங்க. பொய்ய சொல்றாருன்னு சொல்லுங்க. எல்லாரும் பேசுங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே கேட்டுக்கிட்டேன். நான் தப்பா தான் சொல்லுங்க. நீங்க தப்பா தான் அவர் முதல்ல சொல்றாங்க. ஐயா சொல்லிட்டாங்க. 2 நேரத்துல சொல்லுங்க. முதல்ல ஒரு இந்த பேச விடாம தடுக்கிறவங்க. இல்ல நீங்க ரெண்டாவது பாருங்க. உண்மையை சொல்லுங்க. ரெண்டாவது பாருங்க. உண்மையா சொன்னா குறுக்கிடு வராது. ஐயா குறுக்கிடாதீங்க. ஐயா இருங்க. இல்ல என்னால பேச முடியாது. அவ்வளவு தூரம் நான் வந்து மன்றாடி காலையில நான் கேட்டுக்கிறேன். நித்யானந்த அவங்க நேரம் வந்து ரொம்ப பொண்ணானது, ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்லுங்க. இல்லங்க என்னோட நேரத்தை அவங்களுக்கு நீங்க சொல்லி முடிச்சிருங்க. நீங்க சொல்லுங்க. பேச விட மாட்டாருங்க. நீங்க சொல்லுங்க. அது ஒரு பழக்கமாயிடுச்சு. சரி நீங்க சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், டொனால்ட் ட்ரம்பை காட்டிலும் ஜெய்சங்கர் எனக்கு பெரியவர், ராஜ்நாத் சிங் எனக்கு பெரியவர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. ஆமா, எனக்கு இந்தியா பெரிது, அமெரிக்காவோட இந்தியா பெரிது. நான் அதை நம்புகிறேன். இந்திய அமைச்சர்கள் உண்மையை பேசுகிறார்கள், டொனால்ட் ட்ரம்ப் பொய் பேசுகிறார். அதற்கான காரணத்தை சொல்றேன். 6 நாடா 16 நாடா சமாதானம் பண்ணி வச்சாரு. 7வது நாடு இந்தியான்றாரு. 7வது நாடு இந்தியாங்கிறாருல. இவ்வளவு நாடு சமாதானம் பண்ணி வச்சு உலகம் முழுதும் அறிந்த ஒரு விஷயம், அவரே சொன்ன விஷயம், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும்னு கேட்கிறார் அமெரிக்க அதிபர். அப்ப இப்படித்தானே பேசுவாங்க. இல்ல அவருடைய திட்டங்கள் காசாவில் என்ன நடக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான். அப்ப இப்படி விளம்பரம் பண்றது, திமுக விளம்பரம் பண்ற மாதிரி இப்ப அவரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. பொய்யா இடையில பேசாங்க. கொஞ்சம் இருங்க. பொய்யா தான் தான் எல்லாவற்றையும் ஐயா பேச கொஞ்சம் இருங்க. ஐயா உங்களுக்கு அர்த்தம் வரேன். பாகிஸ்தான் நேரடியாக எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி இந்தியாவிடம் கேட்ட பொழுது நாம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று பாகிஸ்தான் முன் வந்தார்கள். நான் தேதி முதற்கொண்டு இவர் கூட சொன்னார் இத்தனை தேதியில பேசவே இல்லை என்று. அதுக்கிடையில தான் இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ சொல்றேன் உங்களுக்கு நான். அப்பொழுது இந்தியா சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த ரத்த ஆறும் நீ உங்களுடைய அமைதி பேச்சுவார்த்தையும் ஒன்றாக நடக்க முடியாது. ஒன்று ரத்தத்தை நிறுத்துங்கள், பேச்சுவார்த்தை நடத்துவோம். இரண்டுமே ஒரு சேர போக முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு பாகிஸ்தான் அல்ல, இந்தியாவை எதிர்க்கின்ற தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டிலே இருந்தாலும், குறிப்பாக பாகிஸ்தானில் எந்த மூளை முடுக்குகளிலே இருந்தாலும் கூட அங்கே சென்று தாக்குதல் நடத்துவோம். போய் மூளை முடுக்கலாம் போய் தாக்குதல் நடத்தி அவங்களை கூட்டி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க. பாகிஸ்தான் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று கேட்டுக்கொண்ட உடனே தற்காலிகமாக நீங்க உங்களுடைய வாழை அவுத்தீங்கன்னா சர்வநாசம் பண்ணுவோம் சொல்லிதான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? எப்படி போட்டிருக்காருன்னா,
இந்தியாவை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். சரி, அது அவங்க போடுவாங்க. அதுக்கு வாங்க நான் பதில் சொல்லணும். ஏங்க, நான் இந்தியன். நான் இந்தியன். சொல்லி முடிக்கிறேன். இவர் அமெரிக்கா, நீங்க பாகிஸ்தான். நான் இந்தியன். நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சொல்லுங்க. நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சரி. இவ்வளவு கொதிக்க தேவையில்லை. இல்ல, நான் இந்தியன் தான். அப்படி கிடையாது. கேட்டா கூட என்ன மரியாதை? அவர்கள் பேசுறது நாங்க நம்பல. என்ன மரியாதை இருக்கு? ஒரு நிமிஷம் நான் இருங்க. பேசும்போது குறுக்க பேசினா என்ன இல்ல, மரியாதை? உங்க permission எல்லாம் கேளுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தவறுங்க. உங்க permission எல்லாம் போடுங்க. கேளுங்க. தவறு. கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்ல முடியாது. இல்ல, அமெரிக்கா எனக்கு பொருட்டல்ல. அமெரிக்கா பொருட்கள் என்றால் அமெரிக்கா பொருட்கள் என்றால் 35 நிமிஷம் வந்து மோடி என் கூட பேசினாருன்னு சொல்றாரு ட்ரம்ப். அது போய் பேச விடுங்க ஐயா. 2 நிமிஷம் பேச விடுங்க சார் அடுத்த வாரம் சார் எல்லாரும் சத்தம் போடாதீங்க. Please allow me to speak. அவர்தான் குறுக்கிட்டு பண்றாரு. அவர் சும்மா இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க அவர் அமைதியா சொல்லுங்க. நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. ஐயா இருக்கீங்க. மோடி அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருக்கார். நான் அந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கேன். சொல்லுங்க. அமெரிக்கா சொல்வது முழுவதும் போய் என்னிடம் பேசவும் இல்லை, போர் நிறுத்தத்துக்கு அவர் காரணமும் இல்லை என்று பாராளுமன்றத்திலே மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேற என்ன பாத்துட்டீங்களா? நேரடியா போயிட்டு சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறார். சரி, எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறார். I accept. He is holding the position of leader of opposition. ராஜ்நாத் சிங் ஒரு கருத்தை சொல்றாரு, நான் சொல்லிடுறேன். எல்லாரும் பேச விட மாட்டீங்க. நான் ஒரு டைம் தரேன். நீங்க சொன்னோன்னே இப்ப அவர் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு எல்லாரும் எழுந்து நின்று பாராட்டுறாங்க. நம்முடைய தேசத்துல இறந்து போன நம்முடைய ராணுவ வீரர்களுடைய மிச்ச ராகுல் காந்தியை வந்து எழுந்து நிக்காம கையை நீட்டி மேஜையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு துரோகி. என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை பதிவு செய்யறாரு, துரோகிங்கிறார். கரெக்ட் தான். அது சரியான அது எப்படி கரெக்ட்? இது என்ன கரெக்ட் சொல்றீங்க? சொல்றா யாரு? கரெக்ட் தாங்க. அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாம் இல்ல அர்த்தம் தானே? அது எவ்வளவு பெரிய ஒரு காரணம்? நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? சொல்றேன். இருக்குல்ல, துரோகி. அதத்தான் அவர் சொல்றாரு. ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. பர்மிஷன் கேட்டு தான் நான் சொல்றேன். அவர் பர்மிஷன் கேட்டு அவருடைய நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? நீங்க பேசாம யார் துரோகி செட்டில் பண்ணலாம். ராஜ்நாத் சிங் பத்தி குறிப்பிட்டீங்கல்ல, பிரதமர் வந்து சொன்னாரு சீனா அட்டாக் பண்ணும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னால சீனா அட்டாக் பண்ணும்போது இல்ல முக்கியமான விஷயம் இது விவாதம். அவர் பேசுறதுக்கு முன்னால நீங்க அவரே எடுத்து அப்படி இல்ல என்னால பேசி முடிக்கிட்டு இதெல்லாம் தான் நான் அடிமையா நான் நீ அடிமை இல்ல. என்ன பின்ன ஐயா சொல்லுங்க. ஐயா பேசுங்க. ஒரு நாகரிகம் வேண்டாம். எவ்வளவு நேரம் கேட்பாங்க ஒரு ஆள்கிட்ட? இருங்க சார் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ராகுல் காந்தி ஒரு துரோகி, எழுந்து நின்று பாராட்டல. இது சரியா? I accept that. எப்படி? Rahul Gandhi is a leader of the opposition. He is holding the position of leader of opposition. But his acts are not leader of opposition. His acts are leader opposing Bharat. அடே, இது எவ்வளவு மோசமான குணம். ஆமா, leader opposing Bharatங்கிற பொசிஷன்ல இருக்கிறார். கொஞ்சம் இருங்க. அதனால ராஜ்நாத் சிங் பதில் சொல்றாரு. ராகுல் காந்தி எங்க போயிட்டாரு? பார்லிமெண்ட்ல இல்ல. அவர் இல்ல. ராகுல் காந்தி பேசும்போது பிஎம் இருந்தாரா? நீங்க கேள்வி கேட்டவங்க பேசி முடிச்ச பிறகு பிஎம் வந்தாரு. அது பார்லிமெண்ட்ல எல்லாரும் பார்த்தோம். ராகுல் காந்தி பேச முடிச்ச பிறகு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு. லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லும்போது பிஎம் கேட்கணும். அவர் பேச முடிச்சிட்டு கரெக்ட்டா அவர் பேச முடிச்சிட்டு தான் வராரு. என்ன சொல்றீங்க? நீங்க அவரு கொடுங்க சார், சொல்லுங்க. அது உண்மை இல்லையா? நிதானமா சொல்லுங்க. ராஜ்நாத் சொல்றீங்க ஹவுஸ் இல்லையா? லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேரும்போது பிரைம் மினிஸ்டர் இருக்க வேண்டும். I am ashamed and I am tired. ஆமாமா. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை துரோகி என்று சொன்னா பேச விடுங்க சார். நீங்க ஷேம்ஃபுல்லா பேச நீங்க என்ன சொல்லுங்க. ஐயா சொல்லி முடிங்க. ஷேம்ஃபுல்லா பேசணும். ஷேம்ஃபுல்லா பேச வரும். I plead please. Close my best. சொல்லுங்க சார், சொல்லுங்க. I am not in. சொல்லுங்க சார். No. நீங்க சொல்லுங்க. முடியாதுங்க. நிறைய கருத்து சொல்லுங்க. நிறைய கருத்து சொல்லுங்க. எது நிறைய கருத்து? என்ன நிறைய கருத்து? 26 தடவை சொன்னாராம். சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு தான் வந்து அது காரணம் சொன்னேனே. உலக அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வேணுங்கிறதுக்காக பைத்தியம் மாதிரி தெரியுது. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? சரி, என்ன அவர் என்ன நம்மள நிறுத்துறது? பொய் சொல்றார். நான் சொல்றேன் உங்களுக்கு, பொய் சொல்றாருங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். அவருடைய வீட்டுல பாகிஸ்தான் அதிபருக்கு விருந்து கொடுத்தாரு. தளபதிக்கு, பாகிஸ்தானோட ராணுவ தளபதிக்கு விருந்து கொடுத்தாரு. பேசுறமா வேண்டாம்? பேசி முடிக்கட்டுங்க. நம்முடைய இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். டெம்பரரியா. ஆமா, போர் இன்னும் முடியல. தீவிரவாதிகள் அங்கே இருக்கின்ற வரை போர் என்பது அங்கே குண்டு என்பது வீசப்படும். தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரும் இந்த உடன்படிக்கை கொஞ்சம் இருங்க. இந்த உடன்படிக்கையின் பேரில பாகிஸ்தானும் இந்தியாவும் இப்பொழுது உடன்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஒரு போய் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. யார் சொல்லியிருப்பா? ட்ரம்ப் கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு ட்ரம்ப் பேசினாரா, பாகிஸ்தான் பேசினாரா? பதில் சொல்லுங்க. அடுத்த இது வந்து டெம்பரரி சீஸ்ஃபயர் தான். டெம்பரரி சீஸ்ஃபயர்னால உங்களுக்கு என்னங்க டெம்பரரி? அதனால இது வந்து பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்க அதிபர் தனக்கு அந்த பெருமையை சேர்த்துக்கிறார். இந்தியா சொல்லல, இந்தியா ஒரு நாளும் பேசல. பாகிஸ்தான் அதிபர் அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன், எப்ப சந்திச்சாங்க என்ன பேசினாங்கன்னு கொடுக்கிறேன். இதுக்கு மேலே இதை சந்தேகம் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்திய நாட்டின் மீதும் இந்திய நாட்டு அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் நீங்க அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாஜ்பாய் இங்க இருந்து பஸ் அனுப்பிச்சாருங்க, வாகால இங்க இருந்து பாகிஸ்தானோடு நல்லுறவை கொள்வதற்காக பேருந்து அனுப்பிச்சாருங்க. அங்க இருந்து குண்டா விடுறாங்க. இதுதான் பாகிஸ்தான். இந்த மொழியெல்லாம் உங்களுக்கு புரியாது. செத்து போன வாஜ்பாயை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மொழியெல்லாம் பாகிஸ்தானுக்கு புரியாது. மோடியோட வழி அந்த மொழிதான் அவர்களுக்கு புரியும். எங்க பூந்து உள்ள பூந்து அடிச்சான் பாருங்க, அப்ப அமைதி. ஆனா கெஞ்சினான், புரிஞ்சுக்கங்க. வெரி குட். சரி சார், ஒரு நிமிஷம். 22 நிமிஷத்துல ஜோலியை முடிச்சாங்க. பாகிஸ்தான் இருக்கு சார், இருங்க. பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் ஒல மேப்ல அடிச்சிட்டீங்களா? பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து அவங்க விரட்டிட்டீங்களா? எது சார் உங்க ஆப்ஜெக்டிவ்? 22 நிமிஷம் தேசபக்தி கருத்து இல்லையா? நான் தேசபக்தன் சார். தேசபக்தி 22 நிமிஷம். பாகிஸ்தான் யாருமே பேச கூடாது. நீங்க முடிங்க. பாகிஸ்தான் நிகழ்ச்சி முடிங்க. யாருமே பேச கூடாது. நான் எனக்கு டைம் கொடுத்தீங்க. அதுல தேவையான குறுக்கிட்ட டைம் முடிஞ்சு சார். பாகிஸ்தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஆபரேஷனோட மோட்டிவ் பாகிஸ்தானை ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து வெளியேற்றிங்க. நான் பாராட்டுறேன் சார். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானை வெளியேற்றிருந்தா பாராட்டிக்கலாம். ஆனா அது கிடையாது. ஆதரித்திருக்கின்றன. பாகிஸ்தான் பாகிஸ்தான் 187 நாடுகள் நாம் பயன்படுத்திய மீசல்ஸ் எல்லாம் மேட் இன் இந்தியா மீசல்ஸ். ஓகே. அதனால அமெரிக்கா தயாரிச்சதும் மத்தவங்க தயாரிச்சதெல்லாம் வீணா போச்சு. இதுதான் ஆப்ஜெக்டிவா? அதனால பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வெளியேற்றியா? பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இன்னும் பாகிஸ்தான் ஒரு நிமிஷம் 1977 செஞ்ச மாதிரி இந்தியா 1974 நிக்கிற பாதுகாப்பு பாகிஸ்தான் ரெண்டு தீரா பண்ணாங்க. இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அக்செப்ட் பண்ணீங்க. இந்தியா 61 அக்செப்ட் பண்ணீங்க. தேவையில்லாத விஷயம். பாதுகாப்பு சார், அவர் பேசணும்.